சிங்கம் வர போறாங்க. வரட்டுமியா பாத்துறோம்யா. பப்புல ஆனந்தராஜ் பயலுகடா. வரட்டுமியா எதுக்கு மேந்தால இல்ல. உனக்கு நான் பதில் சொன்னா அது வந்து எனக்கு தரக்குறவாயிரும். ஆஹா. ஒல்லிய ஸ்டூடண்ட். ஒரு சாட்டு ஆரம்பிச்சிட்டா. உக்காளி கதவாளி முண்டைய போட்டு வச்சிருக்காங்கடா. உருண்ட மலை திரண்ட மலை ஒய்யார கழுகு மலை பாசி படந்த மலை என் கண்ணமத்தினாலே நம்ம படுத்துறந்தோம் பஞ்ச மலை என் கண்ணமத்தினாலே ஓடே ஓட காடு ஓடப்பா காடு உள்ள உழைஞ்சு நீக்க கொய்யா காடு கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு நீ குழந்த நார வச்சிருந்த கொய்யா காய்க்கு ஏண்டா மருது இது பப்புல அம்மாவா? இல்லனே அவங்க அப்பதான். பப்புல அப்பதாளா? போடா போதுன்னு ஒரு ஆம்பளைன்னு மரியாதை கொடுக்குறேன். மரியாதை காப்பாத்திக்கிறாங்க. ஏங்க நான் பப்புல வந்து ஏதாவது தப்பா பேசுறேனா? எப்படி படியாரத்துக்கு படுத்து கிடந்த பையனே, அப்படி தோசைக்கு தொண்ணாந்த பையனே, அப்படி பக்கடாவுக்கு அக்காட கிடந்தவனே, எப்படி பூத்திக்கு ஏத்து கொடுத்த பையனே, இல்ல ஈனாவ நாம ஏதாவது பேசுறேனா? இல்ல அப்படி ஏதாவது பேசுறேன்னு கேக்குறேன். பேசுவியோ? ஏன் உங்க பேரு நம்ம அம்மா கொடுக்கா? இல்ல கேக்குறேன். விட்டாத பொட்டி காண்டு போயிரு. மரியாதை காப்பாத்திக்க முதல்ல சொல்லிட்டேன். என்ன கண்ட முண்ட பேசுற அளவுக்கு ஆகி போச்சு நிலைமை. ஏய் சுத்தி பத்திய உனக்கு சுத்து இல்ல எனக்கு சுத்து இல்ல பாத்துக்க. யானைய எலி செஞ்சு செனையாக்குன்னு நினைச்சான். சரி கடைசியில எலி செத்து போச்சான். அந்த ஆயிரமேன பிடிக்க போன ஆத்துல இந்த ஆறாமேன மாட்டிக்கச்சு செத்துல. பெரிய சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின்னர் யாரு? ஏய் மொத்த அரஞ்சு வருவேன். என்ன 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 எங்கேறனே? என்ன அந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுது, நீங்க இப்படி பேசாம இருக்கீங்க? ஏனே ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில வச்சு கதல் இல்ல இங்க வாங்கயா. நான் வரணுமா? ஒரு ரவுண்டு செஞ்சு காமிங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? டீசெண்டா இருப்பேன். ஆனா உங்க ரெண்டுக்கும் ஜோடி பொறுத்தான் பேங்கம் பேங்கம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. சரியா இருக்கு நீங்க சொன்னா சரி. ஒரே ருசியா இந்த அடிக்க வர்றது நெஞ்சில தள்ளுறது ஒட்டுமொத்த புருஷங்களை ஏறி விட்டுருவேன். நான் எத்தனை பேர் இருந்தாலும் நான் சமாளிச்சுட்டு போயிருவேன். ஒக்காமக்கா அப்ப நீ கூட அடிதானா? இல்லையா எதற்கு நீங்க தவற நினைக்காதீங்க. பேசி அவங்கள்ட்ட சமாதானமா போயிருவேன். வந்து அப்படி சொல்ல பாரு. இங்க இருக்க என் தாய்மார்களுக்கு பூரா நான் மரியாதை கொடுக்குறேன். யாரு? நானும் என்னது தாய்மார்களுக்கு மரியாதை கொடுப்பேன், ஆண்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். என்ன மரியாதை கொடுத்த? என்ன மரியாதை கொடுக்கல? ஏய் ரஞ்சனி, ஏய் எம்கேஆர் இந்த மத்த ஒண்ணும் தெரியாம வருவா ஈனாவனா அவட்ட வச்சுக்க. ஏங்கிறது ஓங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது நான் எல்லாத்தையும் மே ஓட்டு கீ ஓட்டு நடு ஓட்டு இல்ல ஓட்டு ஓட்டிட்டு போயிருவேன் பாத்துக்க. ஆமா ஏற்கனவே பழைய பட்டிமன்றத்துல பேசி அவார்டு வாங்கியிருக்க. ஆஹா இல்லாட்டி பெரிய போ மயிரு. போ மயிரு நீ. வீட்டுல இருந்து யாராவது மம்பட்ட கணக்கு வந்து எடுத்துட்டு வாங்கடா. சுத்த கிறுக்கு முண்டைய வச்சுக்கிட்டு சுத்த லூசு பையன். ஏய் ரஞ்சனி. ஏய் எம்கேஆர் என்ன வாடா. நான் தப்பா எதை பேசுறேனாங்க? இங்க வா. அண்ணே கணேஷ் போயில எப்படி? இதுதான் உன் பழைய பொண்டாட்டி. ஏய் வாடா. என்னத்தை கொண்டு வரேன்? நான் அப்படி அப்படித்தான் பேசுவேன். உன் உசுறு உன்னை 20 வருஷமா ஒன் சைடா லவ் பண்றேன். நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டே நான் என்ன செய்வேன்? என்ன பண்றது? நீ தான் விட மாட்டேங்கிற. ரஞ்சனி இது பூரா நம்ம குழந்தைங்க. அவங்க வரும்போது அப்பப்போ வச்சு வச்சு கொடு. உன் பழைய பூரிய பூரி நெளிக்காத முண்டை கொஞ்சம் குனிடா. என்ன ஆனா நாடக உலகத்திலே அத்தை கிறுக்கு முண்டைன்னா ரஞ்சனி தான். அத்தை லூசு பையனா இவர்தான். அதையும் விட மாட்டேங்கிறியே. ஐயா நீங்க ரொம்ப விண்ணு தான். வாங்கயா ஒரு சாட்டை அடிங்கயா. ஏய் அவர் பாப்பு சக்தி ரொம்ப நல்லாச்சியா. அப்ப கொண்டதே நீதானா? தட்டி எழுப்புனா எந்திருக்க மாதிரி இல்ல. நான் இப்ப வந்து உனக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. ஏங்க
என் ஸ்டூடெண்ட் உனக்கு பதில் சொல்லுவாங்க. ஏய் வரட்டுமே, யார் வேணாலும் வரட்டுமியா? ஆமா, என்னோட ஜெயிச்சு போறட்டும். வர்றான்டா என் சிங்கம் வர போறாங்க. வரட்டுமியா, பாத்துறோமியா? பப்புல ஆனந்தராஜ் பயலுகடா. வரட்டுமியா, எதுக்கு மேந்தாலும் இல்ல. உனக்கு நான் பதில் சொன்னா அது வந்து எனக்கு தரக்குறவாயிரும். ஆஹா, ஒல்லி என் ஸ்டூடெண்ட் தான். வரச்சரே, எந்த வெண்ண வந்தாலும் சரி. எங்க அத்தை வரப்போகுது ஆனந்தி. தலையை விரிச்சிட்டு வருவார் யோகி பாபு அசிஸ்டன்ட். அடிவாடியே அத்த மகளே, சங்கு சங்குன்னு நடக்கிற நடையில நூல விட்டு போச்சு மொத்தமாட்ட வடையில. சங்கு நடக்கிற நடையில நீ விக்கிற முக விட்டு வகையில. ஆமா சார், தும்மசனை பட்டி வந்துட்டேன். இப்போதான் வந்தேன். காரில் வந்துருக்கேன், சாக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, அந்த அக்கா இருக்காங்க. அக்கா உங்க பேர் சொக்கா? இல்ல கொய்யாப்பழம் வியாபாரி தானே நீங்க? ஆமாயா, நம்மளுக்கு இது மதுரையில இருந்து மொத்த லோடு வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒரு 3.5 கிலோ இருக்காக்கா? 3.5 கிலோவா? இல்ல அப்ப மறுபடியும் 3 தாங்க வச்சிருக்கேன். இல்ல உங்க கண்ணு என்னங்க மாலை கண்ணா? இல்ல கொய்யா பழத்தை எவன்டா இப்படி பார்த்தேன்? இல்ல அவங்க மரத்துல கொய்யாப்பழம். ஏய் வெண்ணே, இங்க என்ன எட்டிட்டு பாக்குற? நார கவட்ட பூனை பாக்குற மாதிரி. ஐயா அது கொய்யா பழம் இல்ல. அப்புறம் அப்பம். அப்பமா? அப்பா அப்புறம் அப்பம். அப்ப எனக்கு கொஞ்சம் போல கொடுங்க. யாரு ஒருண்டா கொடுத்தா நீ மண்டக்கட்ட பொணம் திருவேக்கால தெரியாது உன்னை பத்தி. ஏய் மரியாதையா பேசு. ஏய் நீ மரியாதை உனக்கு கத்துக்க முதல்ல. வியாபாரம் வாங்க வந்த ஆம்பளைட்ட என்ன? நான் 3 வச்சிருக்கேன் சொன்ன, நீ 3.5 கேட்டே. நான் 3 இல்ல 3 தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். முத என்ன வசனம் தெரியாம என்ன சொன்னா? என்ன சொன்னா? பொளந்து விடுவியா? ஆமாயா, நீ பொளந்தாத்தே நான் விடுவேன். நீ பொளந்த நீங்க விட்டாலங்க அப்படியே கிழிச்சு விடுவேன். ஏய் மரியாதை முக்கிய சபை. ஏய் நீ மரியாதை ஒரு பேர் கொடுடா. போலாங்க. ஏய் மோத்தா. தம்பி இங்க வந்து படுத்துட்டு பாக்குறீங்களாப்பா? உங்களுக்கு படிப்பு புழுப்புழுன்னு வரும். என்ன பங்கலாம் இவ்வளவு நேரம் சும்மா இருந்துகிட்டு அப்ப எவ்வளவு காலித்தனமா இருக்காங்க வர்றா தெரியலையாப்பா? எவ்வளோ இந்த முண்டைக்கு ஆப்பிரிக்கா படம் காமிச்சிருக்காங்கடா. என்னைய படுக்க போட்டு அவ ஏறிக்கிட்டு அடிக்கிறா. அப்படி நடந்துக்கிறாதீங்க, பொம்பளையால இப்படி நடந்துக்கிறாதீங்க. நீங்க பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க முதல்ல. நான் என்ன தப்பா பேசினேன் உங்கள? என்ன நீங்க ஆனா தப்பா பேசுறீங்க உங்கட்ட? அண்ணனா உங்க அம்மா அண்ணனா? ஏய் அம்மான்னு சொல்லிருக்கேன். அம்மான்னு சொன்னீல? அம்மா அம்மான்னு சொன்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அம்மா வாங்கம்மா. சரி. நல்லா இருக்கீங்களாம்மா? எப்பம்மா வந்தீங்க? ஓ. சுகமா இருக்கீங்களா? அப்படி கேட்டுதா மரியாதை. சரி. நீ வந்தானே கட்டி ஏறுறீங்க வந்து. வாங்கம்மா, எப்பமா வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கியான்னு கேட்கறதுக்கு நீ என்ன ஆஸ்பத்திரியில இருந்தா வர்ற? யாரு? தமிழர் பண்பாடு என்ன உனக்கு தெரியுதா? என்ன தமிழர் பண்பாடு என்ன? முன்ன பின்ன உங்களுக்கு யாரு தெரியாது? என் மாமனா மச்சான மான கட்டவனே. நீ வந்து நான் என்ன கேட்டே? தமிழர் பண்பாடு என்ன? யார் வந்திருக்கீங்க? வாங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படியே தமிழர் பண்பாடு அந்த முறைப்படி நான் வந்து உங்களுக்கு இந்த ஏய் முத இவ்வளவு காலி வேணும்டா நாடக உலகத்திலேயே. ஏலே ஏய் முண்டை குடுதாலி முண்டை அவளை அரடா. ஐயா கிராம கமிட்டி எங்களை பாதுகாப்பு வேணும்யா. தெரியாம இந்த லூசு முண்டையை கொட்டு கொட்டு. ஆனந்த் நீனா நாண்டுக்கு சாவேன். ஒரு பொம்பளை ஓட்ட அமைக்கிட்டு இருக்கா, பொழுதனைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறியாடா. பொம்பளை வேணா அட்டைக்கு இருக்கு முண்டையா இருக்கு. அத்தா ஏய் அக்கா தங்கச்சி கட்டி பிடிக்காதீங்க லூசு. மாமா வாமா வாமா கொஞ்ச நேரம் ஆடுவோமா. வாமா 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 கொஞ்ச நேரம் ஆடுவோமா. அது வேற ஒன்றும் கிடையாது. டான்ஸ் பாரத்தில் துணி காய போட்டிருக்கேன். ஒரு பண்ண தின்னுங்க, அப்பா வர்றேன். அவ்வளோதான், மேட்சை காய்ச்சி முடிஞ்சு கை தட்டலாம்.
புளிப்பா புளியங்கா இவ புடவை கட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்கா புடவை கட்டின வெள்ளரிக்கா புளிப்பா 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 புளியங்கா புடவை கட்டின வெள்ளரிக்கா பார்த்தா பாவக்காய் இவ பருவத்துல கொசாக்கா பார்த்தா பாவக்காய் இவ பருவத்துல கொசாக்கா சோக்கா நடக்கும் போது சொக்கா வேணும் பூசணிக்கா சொக்கா நடக்கும் போது சொக்கா வேணும் பூசணிக்கா புளிப்பா புளியங்கா புடவை கட்டின வெள்ளரிக்கா என்ன மாமா ஐயோ 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 அது இது ஒன்று சொல்லுங்க ஏய் எனக்கு இப்பதான் ஆடுது ஆடுனா தான் ஆடுது உனக்கு பிறந்ததுல ஆடுது பார்த்து ஏங்க அது அப்படி ஆடுது லப்பு லப்புண்டு அது லப்பு லப்புனா என்னது நீ அப்பு 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 இல்ல லப்பு லப்புன்னு ஆடுதுன்னா நீ என்ன லம்பாடி முடியாடி ஆட லூசு பையல அது ஆடுனா சொக்கா நடக்கும் போது சொத்த வேணும் பூசணிக்கா சொக்கா நடக்கும் போது சொக்க வச்ச பூசணிக்கா ஏதுடா 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 போடுறா 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 என்ன செஞ்சாலும் சும்மாவே இருக்கடா சொரண கட்ட முடியாது பாவல அவன சூடு சொல்றே இருக்கடா நான் எவ்வளவு மரியாதை நிக்கிறேன் பக்கத்துல நான் வரேன் பாப்பலாம் புடுங்கி தந்து நான் இது பண்ண பார்த்தேன் பார்த்தேன் கொய்யா பழம் வேணும்னு புரட்டிக்கிட்டு போனா அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு கம்முன்னு சொன்னா தந்தானத்தா தந்தனத்தானா தந்தரத்தானா 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 எங்கள் மேட்சை காய்ச்சி முடிஞ்சு கை தட்டலாம் உங்களால் முடிஞ்ச உப்பு மிளகா அரிசி இருந்தால் அள்ளி போடலாம் எதுக்குடா அதை தூக்கிட்டு வரேன் அது எந்த நாட்டு மிஷினா இருக்கும் அது என்னடா அவன் பாட்டுக்கு வர்றேன் அவன் பாட்டுக்கு போகிறேன் காணா அந்த கிறுக்கோழி முட்டையும் ஆமாம் டவுசர் கழட்டுறேன் டேய் ஆ ஒரே அடியில் அந்த கிளம்பிட்டாடா நான் தான் அதுக்கு அப்படி வர சொன்னேன் ஏன் பாவடை இருந்தா ஜரமா இருக்காது ஒன்னொன்னு அத்திந்தோம் திந்தி திந்தாது திந்தாதி திந்தோம் ஏரியா நீ வேற பூலு பூலாமி இரு டேய் ஒன்று உனக்கு என்ன பாட்டு தெரியுமோ அதை பாட்டு பெரிய மலேசியா வாசுதேவை மாதிரி அத்தியந்தோ மைத்த புடுங்கணும் ஓ முண்டை ஏன் முண்டை நீ கொலையா என்ன இது அப்படிவோ அவர் வேற அனிருத்து மாதிரி டீன் போட்டுக்கிட்டு அடி படுத்தா உறக்கம் இல்ல அடி நான் பாய் விரிச்சா தூக்கம் இல்ல எதுக்குயா தினமும் தெரியாம தண்ணி அடிச்சு அப்படி வரும் அடி ஜோடி நாம சேர்ந்தோம்னா சேர்த்தோம்னா அடி கோடி சனம் கூடி வரும் 18 பட்டி கட்டிச்சோறு கட்டி வரும் உங்க ஜோடியை பார்த்து செருப்புட்டு அடிக்க அடி படுத்தா உறக்கம் இல்ல ஏன் பாய் விரிச்சா தூக்கம் இல்ல ஜோடி நாம சேர்ந்தோம்னா கோடி சனம் கூடி வரும் அடியே ஜோடி நாம சேர்ந்தோம்னா கோடி சனம் கூடி வரும் படுத்தா உறக்க வல்ல பயிரிச்ச தூக்க வல்ல என்னையா யாரையா வந்திருக்குது இருமுண்டை காலை உழப்பி விட்டேன் தம்பி சாமி ஆடுறத ஆடிட்டு போவோங்க சாமி நீ ஆடுற என்ன மயத்துக்கு சுண்டி வரல மிதிச்சேன் கடுக்குதே மயிறு மைனே இரு என்னப்பா எந்த எந்த ஊரோட சாமி நோத்தாண்டுச்சு மெட்ராஸ் கருப்புடா மெட்ராஸா அதா ஐயோ உண்மையிலே கடுக்குதடா மயிறு மைனே ஏத்தா நீ கேளுத்தா புடிச்சு கேளு கேரியா ஆனந்து காலையில காசு இல்லாம காணா வழக்கில் சூம்ப விட்டு போயிருவேன் இருமுண்டை மறுபடியும் உழப்ப பார்த்தா கொண்டு வருவேன் மயிர் மேனே
இப்ப சாமி மாட்டிக்கிறோம். நாங்க ஏதோ சின்ன சிறுசு முண்டை. சரி, இப்ப ஜாமிகிட்ட கேட்போம். காடமங்கலம் முறிய எங்கன்னா உட்காந்துருக்கேன். ஓ முண்டை குருட்டு. அடி உனக்குன்னு வாழ் ரெண்டி தெரியாதா, நால நோக்கு ரெண்டி புரியாதா, உனக்குன்னு வாடு ரெண்டி தெரியாதா, நோங்கு ரெண்டி புரியாதா. அவ்வளோ முடிஞ்சு வச்சு. போய் இருந்துட்டு வாங்க. அப்பா காலை கழுவி விடுறேன். ஓ காலைல பள்ளிக்கூடம் போகணும். போ. எதுக்குடா தூக்கிட்டு வர்றியா, எதுக்குடா வர்றியா? எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆக சிறந்த ஒரு கலைஞன் பாலமேடு பப்பு. நம்ம பேசி பாடி லாங்குவேஜ் பண்ணாத்தையும் சிரிக்க வைக்க முடியும். அவன் வந்தவனே சிரிக்கிறீங்க பார்த்திக்கலாம். பெரிய கலைஞர். ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா அந்த கலையை வச்சு இன்னைக்கு அவன் குடும்பத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கேன். ஒரு சில தம்பிகள் எல்லாம் படிப்பு வேணாம், பெத்ததாயதை போய் சொல்ல கேட்காம ஊதாரியா தெரியக்கூடிய ஒரு சில தம்பிகளுக்கு பாலமேடு பப்புல ஒரு உதாரணம். படித்து கொண்டே நாடக கலைகளை குடும்ப சுமையை சுமக்கிறான். வாழ்த்துக்கள் மை ஸ்டூடெண்ட். எழரிசி ஓவியமே புள்ள எனக்கு வாச்ச சித்திரமே, சித்திரத்தை நம்பி சொல்ல புள்ள முத்திரைய வரிச்சனடி. முண்டவனை நான் தூக்கிட்டு வரவே சொல்லலையே. அழுமான் சீதாவை உடனே தூக்கி கொண்டு இலங்கை போக வேண்டும். அழுமான் ரிவல்ஸ்லே போ. காலில் போட்டுக்க, காலையில் செருப்பிட்டு அடிக்கிறேன். கொட்டுற பணியில நானும் உனக்கு எவா உனக்கு கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா. இல்ல இது மேடம், உன் தொண்டைக்கு என்ன முடியுமா அதை பாடுங்க சித்தி. எனக்கு ஆண்டவன் தொண்டையை கொடுத்துருக்கான், நான் பாடுவேன். சரி சரிங்களா? சரிங்க. நான் தொண்டையில பாடுறேன், நீங்க இதை மூடிக்கிட்டு இருங்கன்னு சொன்னேன். வாய அடி கொட்டுற பண்ணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா. பணியில நான் இப்போ உனக்கு கொடையா மாறட்டுமா. இது வந்து இப்போ புதுசாக பெண்களுக்காக இந்த ரோபோ வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் இது கேட்கும். இதுவே குக்கரில் எல்லாமே வேக வைக்கும், எல்லாமே செய்யும். இப்போ பாருங்கள், ஒரு பட்டனை அமுக்குவேன், ஏணியை கொண்டுட்டு ஓடிடும். கை தட்டல, அவ்வளோதான். ரோபோ அவ்வளோதான் செய்யும். சிங்கின்னா சிங்கி அடியா, 2 பேர்த்த செருப்பிட்டு அடியே. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, மஞ்சி வளைஞ்சு கும்மி அடியா. அரே அரே உண்மையிலே பயங்கரமா தூக்குறாடா காலே. ஆனா சூப்பர் பொழைச்சுக்கிறவா. காலு தூக்கி அம்மான்னு உனக்கு பேர் ரெண்டுமே. நீ வாயை வச்சா பொழைச்சுக்குவையா? தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடு, தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடு,
விடு 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 விடுன்னு சொன்னா விடு. நீர் கசிஞ்சிருச்சு. விடு விடுங்க. நான் தொட்டாக்கா ஒத்துக்கிறோம்மா, அது மாத்திரம் தங்கி போனோம்மா. அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? ஏன்னா நீ ஊமையா வந்துட்டு போனா நாளைக்கு பொம்பளை ஆளுலாம் பேசுவாங்க. ஒரு குண்டா ஒரு பையன் உம்முனே வந்தேன் உம்முனே போனான்னு ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டம் போடுங்க மாமா. எல்லாம் கை தட்டலாம். பாட போறாரு. போடுறா மாப்பிள்ள. உக்காந்து யோசிப்பாங்கடா. ஏழாவது படிக்கிறீங்க, நம்ம பள்ளிக்கூடத்து மானத்தை காப்பாத்துங்க அசோக். ரைம்ஸ் கரெக்டா சொல்லு, பாடுங்க. உக்காந்து யோசிப்பாங்கடா, இல்லைன்னா யோசிச்சுட்டு உட்காருவாங்கடா. நம் கல்லூரியிலே அட்டென்ஷன் போடுறா. உட்காந்து யோசிச்சுட்டு உட்காருவாங்க. இப்பதான் புது பேண்ட் வாங்கி கொடுத்தேன், முண்டை கிளிக்கலான்னு பாக்குறியா? ஏண்டா சென கூதிமேனே கலெக்டரா போய் ஆயிருந்துட்டு வா. ரெடி. உட்காந்து யோசிப்பாங்கலாம். வரடா சபாசரா. நீ வீட்டுக்கு போவன காம முத்தி போச்சு. இந்த வயசுல உனக்கு என்ன டொங்காசு கேக்குது? எள்ளு போக பல்லாலை. நீங்க பெரிய சூப்பர் சிங்கர்ல 7 தடவை டைட்டில் வின் பண்ண வரைக்கும் வாப்பு. உடனத்தை பாரு, அந்த லகுடு மையன் தூக்கி கரும்பு ஜூஸை புளிச்சுட்டானடா. நீ இந்த தண்டி 7 கழுத வயசாகுது பேப்பை மையனே. அவன் அந்த தண்டி இருக்கான். அவன் மேல ஏறி விழுந்தானா அவதான் ஜானியா போவா. ஆனா இவட்ட போனேன்னா இதை பூரா அத்தை எடுத்துருவான். எதை போறா? அதான் நீங்க ஒரு ஆட்டம் போட்டு அவளை தூக்குங்க மாமா. உங்க பவர் உங்களுக்கு தெரியாது மாமா. மூளைய மசுர வளர்க்காத. தன்னானே நானே நன்னே தன்னே நானே நான். அது என்ன மாமா ஒரே டோன்ல பாடுறிய? ஏற்கனவே முளைப்பாரிக்கு போவீங்களா? இல்ல இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை எங்க அப்பா சொல்லி விட்டுருக்காரு, ஒரே ராகம் தான் மாத்த கூடாதா ஆடி கடை சொல்லி. மாத்துனேன்னு அவ்வளவுதான். அடி தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா. மீனாட்சி மீனாட்சி ஓன்னை காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி ஓன்னை என்னாச்சு? நல்ல ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் பயிலாச்சு. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, இந்த பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, இந்த பாவப்பட்ட ஆம்பளையை ஏத்துக்கம்மா. அண்ணே மைசெட்டுக்காரனை லைட் அமத்து. அண்ணே பள்ளிக்கூடம் விட்டாங்க. விழா கமிட்டி கொஞ்சம் பொன்னாட பார்த்து வாங்கலாம். கை தட்டலாம். எங்க சிலைய காணா? மொரச்சு நெல்லு சிரி அழு. இந்த லப்பரை கிடைக்காம பாலக்குடி. அண்ணன் ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு. கேக்கு இல்ல முண்டை, அது பேக்கு. இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு இந்த 24 மணி தெலுங்கு செட்டியார் உறவுகள் சார்பாக பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துறாங்க. கைதட்டலாம் அன்பது. ஏதோ வயிற்று போலவுக்காக கூத்தாடுறோம் ஐயா. பொண்ணு ரங்கம் கடிச்சு வச்சு புரியாங்க. வரீங்களா? ஹலோ ஹலோ. முத
எத்தனையோ ஊர்களில் பெண் தெய்வத்துக்கு தான் நம்ம முளைப்பாரி போடுவோம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் முத முளைப்பாரி வளர்த்த முப்பாட்டன் சிலை ஐயா காந்து அவருடைய சிலைக்கு தும்சனம்பட்டி 24 மனை தெலுங்கு செட்டியார் உறவுகள் சார்பாக இந்த முளைப்பாரி முத இந்த விருதுநகர் மாவட்டத்திலே உருவாக்கின ஐயா முப்பாட்டன் காந்து அவருடைய சிலைக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். என்ன நாடி கட்டிட்டு அது சிலை. இங்கே டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் இவருடைய சம்சாரம் மதிப்புக்குரிய பாட்டி பூந்து. ஆமா, காந்துனா பூந்து. பாட்டி பேர் என்னது? பூந்து. ஆனா சரியில்லை, பொந்து. ரஞ்சனி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலேயே நம்ம எவ்வளோ நடிக்கிறோம், ஆம்பளை அது வேற விஷயம். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற, பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக, வயிற்று பொழப்புக்காக இந்த கலையிலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழச்சியும் உயர்ந்தவர்கள் தான். ஒரு கைதட்டு கொடுங்க ஆத்தான். அவ்வளோதான். இதில் நீங்கள் நினைக்கலாம், சில ஊரில் சொல்கிறீங்க டான்ஸ் செவத்த பிள்ளையாக இருக்கணும், கொஞ்சம் வயசு பிள்ளையாக இருக்கணும். கிடைக்கலங்கய்யா. வருதுங்க, ஒரு வாரத்தில் லைன் பண்ணி அடிச்சிடுறாங்க. ஏதோ இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டில் தான் என்னால் கொண்டு வரும். செகண்ட் ஹேண்டுக்கு எவ்வளவோ 2 உள்ள தாய் தாங்க. ஹலோ, செகண்ட் ஹேண்டுக்கு செகண்ட் தான் கிடைக்கும். இல்லை உங்கள் திறமை போங்க முண்டை, நல்லாவும் முண்டை. ஆனால் அவர் தான் செகண்ட் ஹேண்டு, நம்ம சிங்கிள் தான். கர்ப்பப்பை உன்கிட்ட கர்ப்பப்பை இல்லாதனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு சுருக்கு பையே இல்ல, அப்புறம் கர்ப்ப பைக்கு சொல்றேன். டைலாக் கேட்டு போமா. டான்ஸு ரஞ்சனி. ஒரு கைதட்டுங்கள். காட்சிகள் ஆரம்பம். டிக்கெட் 3 ரூபாய். தாயமங்கலம் சர்க்கஸ் மாதிரி ஆகிப்போச்சு. சும்மா போத்தி விடு. எங்கள் அண்ணனுடைய 2ஆம் சம்சாரம். இழுத்துருவாடா. ஆமா, எனக்கு அண்ணன் நமக்கு மருமையன் தானே. எங்க அண்ணன்டா அது. ஆமா, ஆனா உங்க ஊருக்கு வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். துண்டு ஓட்டிங்க, அருமையான முறையில் சாப்பாடு ஓட்டிங்க. அத்தை இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. இந்த வீட்டில் சோறு கிடைக்காது. எங்க அண்ணன் ஆம்பளை சிங்கப்படாது. அருமையான முறையில் சாப்பாடு போட்டீங்க. அண்ணன் சிரிச்ச முகத்தோட. ஆனா நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இப்ப பசி எடுத்துருச்சு. அத்தைகிட்ட சொல்லி கொஞ்சம் போல பால் மட்டும் கொடுங்க. என்ன பால் வேணும்? அத்தை வத்து மாடுப்பா. இங்க வாங்க, சீம்பால் தர்றேன். வாங்க இங்க 1 மாசம் வராது. எப்ப போய் கேக்குறேன்? ஐயாவுடைய உருவச் சிலையை இப்பொழுது நம்மளெல்லாம் கம்மாயிலே கரைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. என்னப்பு ஆயி வருதாப்பு இல்லை குசு வருதா? என்னடா அப்படி இறையிட்டிய? இப்பொழுது இந்த புண்ணிய பூமி, இந்த 24 மனை தெலுங்கு செட்டியார் உறவுகள் இந்த நல்ல மனசுக்கு இந்த சிலையை நிறுவனீங்க. அதை திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. சிலை திறக்க போறேன். கைதட்டுங்க. இப்பொழுது இந்த சிலை சொன்னதெல்லாம் கேட்கும். ஒரு பட்டனை அமுக்கும் போது மண்டி போடும். இன்னொரு பட்டனை அமுக்கினால் உங்க எல்லாத்துக்கும் சலிட்டு அடிக்கும். எந்திரிச்சுதே அடிக்குன்னு சொல்லி கொடுத்துருல. எந்திரிச்சு அடிக்கணும். சிலை கொஞ்சம் பேட்டரி லூஸ் ஆயிடுச்சு. சென்சாரு கவனிக்கல. சார்ஜ் ஏத்திட்டேன். இன்னும் பேட்டரி பவரா வேலை செய்யும். ஆனந்த சொரு புஞ்சு போவேன். நேற்று பயிலோட உனக்கு என்ன ஓரின சேர்க்க. இப்போ ஒரு பட்டன் அமுக்கும் போது ரிவர்ஸ்லயே ஓடும். நன்றி சொல்லுங்க மாமா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்கவே முடியாத ஒரு அற்புதமான கிராமமா. 21 வருஷத்துல நானே இன்னைக்கு வந்திருக்கேன். மறக்க முடியல. டெய்லி வீடு வீடா பால் பாயிட்டு போட வரீங்களா? எது பேசுறோம்? இந்த அகராதி மையத்துக்கு தானே போன மேடையில் கம்புக்கூட்டில் ஆரம்பிச்சேன். கரெக்டா பேசு. அது பார்த்தாலும் எவன் ஒன்று வராது ஆம்பளைன்னு சொல்லுவாங்களாடா. சந்திரமதி மாதிரியே ஏற்கனவே நாடகம் இங்கே நக்கிட்டு
தீய பழக்கங்கள் ஒரு சில தவறுகள் இருந்துச்சு. விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுற பழக்கம் ஒன்று இருந்துச்சு. ஓடி போய் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உட்காந்து ஊன்னு இழுக்கிற பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கத்தை எல்லாம் திருத்தி நல்லதொரு நிலைமைக்கு ஆளாய் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலகத்தினுடைய நகைச்சுவை சாம்பவானும் கள்ளிசேரியைச் சேர்ந்த எம்கேஆர் அவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் சிறந்த முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். இப்போ உள்ள பள்ளிக்கூடம் பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பு தம்பிகளுக்கும் பிடித்தமான பப்புலு அவர்கள் உரையாற்றுவார்கள் கைதட்டோடு. செக் பண்ணிக்கங்க. ஹலோ ஹலோ நல்லாதே இருக்கு. நான் இங்கே வந்ததே பெருசு, பல இடத்துல ஷூட்டிங் இருக்கு. ஹலோ, அது என் தம்பி ராதா கூப்பிட்டனால தான் வந்தேன். எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டனால தான் வந்தேன். அன்னைக்கே கூப்பிட்டேன், 4 படத்துக்கு கமிட் ஆயிருந்தேன். சரி போன 4 படத்துக்கு கமிட்டா என்ன சொன்னமோ அதை பேசு, குனிய வச்சுட்டு கொண்டு வருவேன். 4 பட வாய்ப்பு வந்துச்சுடா. அங்க இருக்கும்போது இவன் கூப்பிட்டேன், சரி பொழைச்சு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். கண்டாலுமே அடிக்கிறானு. உன் மானத்தை காப்பாதுன்னு வந்து நீ என் மானத்தை கப்பல் ஏத்துற. எங்க போய் சொல்ல விதி போடா மயிறு. இல்லாட்டாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை டெல்லியில் கூப்பிட்டாரு, வந்து நன்றி சொல்லு. பொன்னாடை போத்தி எங்கள் அண்ணே வந்துல அவள் சொல்லு. பொன்னாடை போத்தி எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அந்த அண்ணனுக்கு மட்டும் எனது நன்றியை சொல்லுகிறேன். ஊருக்காரங்க சொல்ல முடியாது. ஏன் அந்த அண்ணன் 50 ரூபாய் துண்டு எடுத்துட்டு வந்தார் எனக்கு. சரி போய் அந்த பண்ணை தின்ட்டு வா, கைதட்டு கொடுக்கலாம். இங்கேதான் உண்மையிலே ஒரு மேடை ஏற்றி யாரையும் அழகு பார்க்கறது என் தமிழனை தவிர உலகத்தில் யாருக்குமே இந்த அது என் தம்பி பாரு, அவங்க எல்லாம் பிடிச்சிருக்காடா. பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. நான் அடுத்த வருஷம் அவன் என்னவனை காத்திருக்கானோ. எழலங்குயிலே எழவளமயிலே அலோலம் பாடும் அன்னமே ஒயிலே பாடாத வர குருத்தே எம்மானே வந்தனே மாமே நானே. என்ன கவட்ல புண்ணா சூப்பரா இருக்கு. ஆமா போடுங்க. அடி சின்னுக்கா சின்ன தன்னன்னா தானன்னா தன்னானே தந்தனி காட்டுக்குள்ளே ஜோடி கூட்டுக்குள்ளே நீங்க என்ன நீ இப்ப பாரு என் சிங்கத்தை முத்து முத்தா வச்சது போல் வச்சது உங்க வருக. என்னாச்சு இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே ஒரு செங்காடு ஊத்துச்சோ. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை பாடியை வெளுத்தாடிட்டாங்க. ஐயா அதுல தொடக்கறி 1 கிலோ நமக்கு. ஆத்தா பட்டத்தரிசி தாயே, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களே உன்னையும் நம்பித்தானே வந்தேன். இந்த புள்ள உன்னையும் நம்பித்தானே வந்தேன். உன் ஆலயத்தை நாடித்தானே வந்தேன். வந்த வயல நீ நீ வந்த வயல. தம்பி ரொம்ப நடிக்காத, கொண்டு நம்மளை எத்தி போடுவேன். போயிட்டானா? கார் எடுத்துட்டு வர சொல்லு, நம்ம கிளம்புவோம். ஏ மருமேனே அப்போ
ஆளு பேர் தெரியாம நம்ம வீட்டுக்கு போறது நல்லது. ஏன்டா சொன்னா கேளு, உன் நல்லதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆளு கண்டாளி மனுக்கு சோழி முடிஞ்சு. நான் எழுப்புறேன் பாப்பா. இங்கே வர 5 வயசாவ ஏலே அது செல்லாம் போய் 40 வருஷம் ஆச்சு. அவன் அறாடா மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா. மதிப்புக்குரிய ஊரே காக்கக்கூடிய கருப்பனை போல் இந்த தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் காக்கி சட்டை ஓட்ட கருப்பு சாமியாக இருக்கக்கூடிய காவல்துறை அன்பு உறவுகளை வருக வருகன்னு அன்போடு வரவேற்கிற வாங்க ஐயா. வரும்போது அந்த துப்பாக்கி லோடு ஒன்று கொண்டு வாங்கய்யா. இந்த இவனை சுடணும்யா தம்பி. டேய் டேய் ஒன்றுக்கு வருதா? கொட்டாம்பாக்கு குழந்து வெத்தல கொட்டாவாய் சமக்கு மச்சானான் மச்சினி நீனும் கொட்டாதூள் வரகம் கும்சலக்கடி ஆட்டு இந்த கும்முடி பொண்டிய கூட்டு வண்டியிலே ஒரு பெரிய மனுஷன் மரியாதை கொடுப்பது. ஏய் என்னைய மரியாதை? இதெல்லாம் பார்த்து அடிக்கிற நீ பார்த்து நிக்கிற? எதுல மண்டையில தானே அடிச்சாரு? மண்டையில அடிச்சு பாருங்க. மண்டையில தானே அடிச்சா? ஏய் என்னைய சொல்ற? அவர் என்ன இதுல அடிச்சாரு? எதுல? உங்க வீட்டுல வச்சு அடிச்சாரா? எங்க வீட்டுல வச்சு அடிப்பார் அவரு. அடிக்க முடியாது, முடிச்சிருப்பானா? அது என்ன மாமா காது ஏக்காதா சொல்லிட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் செனம் மாடு மாதிரி. தம்பி இந்த வாடகை எடுத்து பழகக்கூடாது. பொம்பளை வாடகை என்ன? மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு 24 மனை தெலுங்கு செட்டியார் உறவுகள் எங்கே தும்சனம்பட்டி அன்பு உறவுகள் சார்பாக கைதட்டு கொடுங்க ஐயா. தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசமது ரத்தம் சிந்திய தேசமது காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த். ரெட்டியப்பட்டி காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அண்ணன் எம்கேஆர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லா நாடகத்தையும் நடத்துவார். நாளைக்கு 80வது சுதந்திர தினனால ஜெய்ஹிந்த்ன்றார். நன்றி. உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். உண்மையிலே எனக்கு அதிக நண்பர்கள்னால் காவல்துறை அதிகாரியாக தான் நிறையா இருக்காங்க. சொல்ல முடியாது. அவங்க பணியை அவங்க சரியாக செய்கிறாங்க. நாம் சரியாக நடந்து கொண்டால் காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே. நீங்கள் எதுக்குடா சளிட்டு அடிச்சிங்க? நான் படபடன்னு உசுரே வச்சிடறான். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தான் காலையில் போக முடியாது. அதுக்காண்டி இப்போ சாரை பார்த்து இந்த சுதந்திர தினத்துக்கு செய்யக்கூடிய மரியாதை செஞ்சிடணும். இது எத்தனாவது சுதந்திர தினம்? 33 என்னமோ சொன்னாங்க. தம்பி நீங்கள் போய் சிவசமாதி அடையிறது என்னையே கொண்டுட்டாங்கல்லடா. இவன் தான் சொன்னேன், இவனுக்கு தெரியும். 34 74 எத்தனாவது சுதந்திர தினம்? 80வது சுதந்திர தின அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா பிஸ்கோத்து. எனக்கு முட்டாயி. அது லாலிபப் இல்ல, அது கரண்டி. அது குல்பி ஐஸ். என் அருகில் வா, யாரும் போயிடக்கூடாது. அடுத்த ஒரு பப்புன் டான்ஸ் ஒரு ஜோடி இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. எல்லாத்தையும் எல்லாரோடையும் ஒப்பிட பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒவ்வொரு நடிகைக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அவங்க திறமையை காப்பாங்க. ப்ரோ போயிடக்கூடாது. கோடாங்கி சீனில் தான் நீங்கள் வயிறு வலிக்க சிரிப்பீங்க. பப்புளு மாமா வாமப்புலே இருப்பார். கோடாங்கி பப்புளு பயலுகடா கொடூரமா அப்புன்னு இப்புன்னு. இவளுக்கு அவட்டில் பொண்ணு, அது சிறங்கு. என் அருகில் வா. தம்பியிலே லவ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு கோச் பண்ணுறேன். எல்லாம் நல்லா பாருங்கள். தூங்கும் மூஞ்சியெல்லாம் ஃபஸ்ட்டு இடது கையை பிடிச்சுக்கணும்.
கீழே மோந்து வாக்கணும். ஆத்தாடியா அவசாரம் நினைச்சாலே மனசு வாடுது. கண்டாலுமே என்னன்னு சொல்லிட்டு ஓடி போயிருயா, என்ன இந்த உடம்பு உடம்புன்னு சொல்லிட்டு ஓட முடியல. சும்மா இருங்க மாமா. அங்கு மாமா. ரஞ்சனி ரஞ்சனி உங்ககிட்ட வருவேன். இம்புட்டு பச்சை தண்ணி நேற்று பார்த்து எம்பிட்டு சுடுது. ஆனந்து செருப்பு அடிச்சு போடுவேன். உனக்கு அக்கா வேணும். நான் உட இதா அக்கான்னு என்னடா செய்யுது? நீ தாலி கட்டிருக்கியா? ஓம் பொண்டாட்டியா? முறைக்கு தானே அக்கா. முறைக்கு அக்கா இருக்கிறது முறத்தெல்லாம் ஆளுக்கு ரெண்டா போடுவான். காலைல வீட்டுக்கு அனுப்பிட போறான், காலை குளிர வச்சு அனுப்பிவிடுங்க. இருடி பேய். இது உங்களுக்காக லண்டன் மல்லவாம்பு காட்சிகள் ஆரம்பம். மல்லவாம்பு எங்கேன்னு ரஞ்சனி அடுத்த பொண்டாட்டிங்க அப்படி நல்லா கட்டி பிடிக்கிற மாதிரி. எனக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் ஆஜராயிட்டேன். உன் ஒத்த விரலை கொடு போதும். ஆமா, எதுக்கு ஒத்த விரல கேட்குறா தெரியுமா? அவருக்கு வந்து செயல்பாடு இல்லைன்னா விரல கொண்டு இப்படிது. ஆனந்து உள்ள வாவே. உன்னை அறையிலன்னா என்னன்னு பாரு லூசு பய. அஞ்சனி என்னைக்காவது என்னை பத்தி நினைச்சியா? உன்னை எப்படி நினைப்பா? உன்னை எப்படி நினைப்பா? மாசம் 30 நாளும் கூட இருக்கிறவன் நான்றா. என்னையவே லூசும்ட நினைக்க மாட்டா. அன்னைக்கெல்லாம் உப்பு பாக்கிட்டு வாங்க போறவன்ட்ட கண்ணை முடிக்கிட்டு என்ன பண்ண? வசனம் தெரியாட்டா உடனே போயிடுவார். 2 வரிதான் பேசுவார். அஞ்சனி ஏய் கையை போடக்கூடாது லூசு. கை ஓடக்கூடாது, இலை போறோம். ஹலோ போயின்னு அனுமதிக்கூடாது. அஞ்சனி எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செய்வியா? மீனும் காலி முண்டியாட்டே இருக்கும். அது ரஞ்சனி இல்லைங்க, அவங்க அப்பத்தா. எம்காரனா என்னண்ணா என்னமோ செய்யறான்னு நினைச்சேன், என்னென்னமோ செஞ்சுட்டானா. நீ போ சொன்ன வட்ட முண்டை. மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்து 5500 ரூபாய்க்கு. என்னது? 5500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஆசைப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கெண்ட மீனை கொல்ல தெரிஞ்சானா? அது கெண்ட இல்லைங்க, வேற மூக்குப்பிடி டப்பா. மேடம் உங்க மைனா நல்லா படிப்பேன் மேடம். பொலந்து ஓச்சு. அஞ்சனி கடலே வத்துனாலும் உனக்காக நான் கடலா இருப்பேன். அதுல நீ நீச்சல் அடிக்கலாம். வெறுந்தரையில் ஏலை ஏலை செரு பிஞ்சு மிஞ்சு. வாத்தியார் இல்லையாப்பா? வாத்தியார் எவனாவது சொல்றது, ஒரு பொம்பளை பிள்ளை சொல்றது அப்படியா சொல்றது? நீங்க சொல்லுங்க. கடலே வத்தினாலும் வெறுந்தரையில எப்படி அடிக்க முடியும்? அன்னைக்கெல்லாம் கேளு, சீமக்கருவுக்குள்ள கூட்டு போய் அடிச்சேன். ஆனா ஆனந்த் இந்த காலித்தனமான விஷயம் நல்லா செய்வே போல. அன்னைக்கு நான் தான் ஆள் பார்த்தேன், 500 ரூபா கொடுத்தேன். போங்க வீட்டு பாடம் எழுதுங்க. ஒரு டைலாக் கூட சீமா சமாதி அடைஞ்சிருங்க. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. எத்தனை பேரு எக்கல? அதுதான் ஒரு தலைப்பழ போட்டுறா, அதுதான் சரியா ஹோல் கிடைக்கும். ரஞ்சனி நான் உனக்கு புருஷனா, நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். அவங்களோட உனக்கு எந்த சேர்க்கும் இருக்கக்கூடாது. அப்படி சேர்ந்தேன்னா உன் சிமெண்ட் மூடைய கத்திரிப்பானை வச்சு வெட்டியே வருவேன். சிமெண்ட் மூடை ஏற்கனவே கட்டி சேர்ந்த மூடை மாதிரி இருக்கு. ஏங்க அது பாமாயில். பாமாயிலா? ஏய் அவங்க பக்கத்துல வந்தானே என்கிட்ட சொல்லிடணும். தம்பி ஐயா மியூசிக் ஐயா வாத்தியார் ஐயா, இவங்க தொட்டவனே மியூசிக்கை ஸ்டாப் பண்றீங்க, அவங்கள புழக்கிறேன். பண்ணிடுறோம். எக்கோ வைங்க, அவனுக்கு தெரியாது. எக்கோ வைங்க ஐயா. ஹலோ ஹலோ. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. சும்மா நின்னும் பேசுனாக்க என்னத்தா உன் சொத்தழிஞ்சு போயிரும்
போயிருமா பொன்னாத்தாங்க. அந்த கிறுக்கு முண்டைன்னு சொல்லி கொடுங்கடா. இங்க வேற பிள்ளை தேடி வந்திருக்கா. ஐயா உங்க நகைச்சுவைக்கு அழகே இல்லையா? என்ன செய்யறது? என்னங்க ஃபுட்பால் முன்னாடி வீரர் சில மாதிரியே இருக்காரு இவரு. சும்மா நின்னு பேசினாக்க என்னதான் உன் சொத்தலிஞ்சு போயிருமா பொன்னாத்தா. அந்த கம்மாக்கரை தும்சனப்பட்டி கம்மாக்கரை ஓரத்தில என் கண்ணாத்தா. ஆத்தா பேன் சொன்னதை நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதை வாங்கல, காதுல வாங்கல, அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. சிலைய நிக்கிறாங்களா? என் தம்பி கிட்ட சொல்லேன், டேய் இந்த வாண்டுகள்லாம் இருக்கீங்களடா, அவங்க ரெண்டும் அந்த பிள்ளைய தொட்டாங்களா? 100க்கு 100 பாசுப்பா. அவங்க எதுக்கு தாண்ட எக்கி நிக்கிறாங்க? நீ போத்த அவனை பார்க்கும்போது எனக்கு பொசு பொசுன்னு இருக்கு. உன் நடிப்புல மண்ணு விழுக அவங்களோட அப்படியே இதாக. ஆத்தா பேன் சொன்னதையும் நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல, அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. உன் உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு தெரியல. அந்த கம்மாக்கரை ஓரத்துல என்ன பார்த்தாத்தா. சாதிதனா எல்லாம் என்ன ஏசுது தின சவுக்கா அடிச்சு. ஆமா என்பீல்டு ஓட்டி பழகுறாரு. இப்ப இந்த சிலையை என்ன பண்றேன் பாருங்க. ஆனந்த் பக்கத்துல ஒன்னாலே முட்டை சிரிச்சிருவேன். பாட்டு நமக்கு வா. ஆனா சூப்பரா இருக்குண்ணா. ஆனா சாப்பிட்டா இருக்கு. எங்க வா நீ ஒண்ணு லூசு அது இது பணியாரம். மெயினவா இப்ப எந்திரிப்பேன் தம்பி. அவன் எந்திரிச்சானா கத்திருங்க, விடக்கூடாது. சாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது. ஆனா இந்த சிலைய பாரு, ஆனந்த பாருங்களேன். நரம்பு தலைச்சு முண்டை. நீ எந்த நடிப்புமே இல்லை. சந்திரமதிக்கு போடு. சாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது. பள்ளிக்கூடத்துக்கு போங்கடா. என்ன இப்ப கத்திரிய எங்க? சாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது. ராமு என்ன வழக்கம்? ஓசுல புண்ணு. சாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது.
அம்மா உன்னை எப்படி 2 பேரும் கொல்ல போறாங்க? ஓடிரு பேயினமே. சாதி ஜனம் எல்லாம் என்ன ஏசுது, தின சவுக்கானே அடிச்சது போல் பேசுது. ஆனாதையா எந்த வாழ்க்கை ஆனது, இன்று ஒன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா, இதை ஏவி விட்டது யாருன்னு சொன்னாத்தா. இப்ப எப்படி போவேன்னு பார்ப்போம். வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது, அந்த அழகு மலையா வாசலில தினையேங்குது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது, நான் காத்திருந்து என் கண்ணோ நோகு. அந்த கம்மாக்கர ஓரத்துல கண்ணாதா, என கண்டுக்காம போறியணி சின்னாத்தா. உங்க காதல் இருக்கா? இருக்குங்க. நீங்க காதல் பண்ணா தானே நான் கொஞ்ச நேரம் தடவ முடியும். உங்க காதலை நான் எப்படி தான் மனசுக்கு வச்சிருக்கேன் உங்களை பத்தி? மசர்ல லாலி லாலி லாலா லாலி லாலி லாலா லாலி லாலி லாலா. ஏ மச்சானே மச்சானே, என் மச்சான பாத்தீங்களா மணவாள தோப்புக்குள்ள? என் மச்சான பாத்தீங்களா மணவாள தோப்புக்குள்ள? அப்பிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலையே, அவர் வந்தாரா காணலையே. என் மச்சான பாத்தீங்களா மணவாள தோப்புக்குள்ள? உணச்சோசப்பட்டு பச்சை புள்ளை போல அவ பார்த்து நிற்க, பிச்சை கொடியாட்ட நான் பார்த்து வச்சிருக்க. பச்சை புள்ளை போல அவ பார்த்து நிற்க, பிச்சை கொடியாட்ட நான் பார்த்து வச்சிருக்க. அச்சாரம் கொண்டு முத்தாரம் போட, நெஞ்சோடு என்ன நெஞ்சோடு எல்ல, நெஞ்சோடு எல்ல, நெஞ்சோடு எல்ல. கஸ்தூரி கலைமான்களே, ஒரு கண்டாத்தா சொல்லுங்களே.
ஜோடி வர்றாங்க, எல்லாரும் இருங்க ப்ரோ. இப்போ வந்துடுறேன், போடாங்க பயலு போயிடக்கூடாது என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம். இப்போ வந்துடுறேன் அத்தா, அப்படியே இருங்க, வந்துடுறேன். கை தட்டு கொடுங்க. அடுத்த ஜோடிக்கு ஒரு ரசிங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த வந்துடுறேன்.